أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب زدني علما. வகுப்பு 10 தொடக்கத்தில் என்ன கூறினார்கள் என்றால், அல்லாஹ்வின் பண்புகளை பற்றியும் முத்தகீன்களின் காரியத்தை பற்றியும் திரும்பவும் ஒரு முறை நினைவூட்டி தந்தார்கள். அல்லாஹ்வின் பண்பும் ஆற்றலும் வரலாற்று ரீதியாக விளக்கினார்கள். எப்படி என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் போதே அல்லாஹ்வின் ஆற்றலும் அருளும் பண்பும் பற்றி நன்கு அறிந்தார்கள். ஹலால் ஹராம் என்பது பற்றி தெரிந்தார்கள். எந்த ஒரு காரியம் செய்யும் போதும் குர்ஆன் என்ன கூறுகிறது என்று ஒரு முறை அல்ல பல முறை சிந்தித்து செயல்பட்டு வந்தார்கள். குர்ஆன் சொன்னபடி அப்படியே ஃபாலோ பண்ணி நடப்பதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிமுறையாகவே இருந்தது. ஒரு முறை மக்காவில் வாழ்ந்த மக்கள் ஹராம் ஹலாலை பற்றி தெரியாமல் மதுபானம் குடித்தார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தவுடன் கடுமையாக தண்டித்து குர்ஆன் கூறிய வசனத்தின்படி கற்றுக் கொடுத்தார்கள். அதன் பிறகு அந்த மக்கள் வாயில் ஊற்றிய மதுபானத்தை துப்பிவிட்டார்கள். வீட்டில் காய்ச்சிய மதுபானத்தை வெளியில் வீசி ஊற்றி எறிந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப அங்குள்ள மக்களுக்கு அல்லாஹ்வை பற்றியும் அவன் வேதத்தை பற்றியும் கற்றுக் கொடுத்து விட்டே இருந்தார்கள். அதன் பிறகு மதீனாவிற்கு வந்த பிறகு மதீனாவில் உள்ள மக்களுக்கு குர்ஆன் வசனத்தை எடுத்து கூறி அவர்களை நல்வழிக்கு கொண்டு வந்தார்கள். மக்காவில் உள்ள மக்களும் மதீனாவில் உள்ள மக்களும் அவர்கள் முன்னிருந்தவர்களைப் போல மூதாதையர்களைப் போல வாழ்ந்ததைப் போலதான் தவறு எது சரி எது தெரியாமல், ஹலால் ஹராம் தெரியாமல், அல்லாஹ்வின் ஆற்றல் பண்பு தெரியாமல் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் மூடர்களாகவும் வாழ்ந்து கொண்டு இணை வைப்பவராகவும் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகுதான் அங்குள்ள மக்களுக்கு அறிவுரை செய்து அதன் பிறகுதான் நல்லபடியாக வாழ ஆரம்பித்தார்கள். குர்ஆன் பஹரா சூராவில் 2:21 என்ற அத்தியாயத்தில் மனிதர்களை பார்த்து இறைவன் அழகாக கூறுகின்றான் என்னவென்றால், மனிதர்களை, நீங்கள் உங்களையும் உங்கள் முன் இருந்தவர்களையும் படைத்த இறைவனை வணங்குங்கள், நீங்கள் இறை அச்சமுடையவர்களாக ஆகலாம் என்றும் குர்ஆன் மூலம் விளக்குகிறான். அதே போல 2:183 என்ற வசனத்தின்படி நம்பிக்கையாளர்களை, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டது, ஆதலால் நீங்கள் இறையச்சமுடையவர்கள் ஆகலாம். அதன் பிறகு 39:16 என்ற வசனத்தில் மறுமை நாளை பற்றி கூறுகிறான். தலைக்கு மேலும் பாதங்களின் கீழும் நெருப்பு சூழ்ந்திருக்கும், ஆதலால் எனக்கு இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்கள் என்று கூறி பயமுறுத்துகிறான். ஆதலால் நாம் எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நம் உள்ளத்தில் எப்போதும் ஞாபகம் இருக்க வேண்டும். மறுமை வாழ்க்கை பற்றி எப்போதும் நினைக்கணும். எவன் ஒருவன் உலக வாழ்க்கைக்கு கட்டுப்பட்டு மறுமை வாழ்க்கையை எண்ணி வாழ்பவனோ அவன் நன்மையை அடைவான். எவன் ஒருவன் உலக வாழ்க்கையை சொர்க்கம் என்று குர்ஆனுக்கு மாறாக நடப்பானோ அவன் நஷ்டவாளன் ஆகுவான் என்று இதிலிருந்து நம்மளுக்கு விளங்குகிறது. பெருமை என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. எவரிடத்தில் கடு அளவு பெருமை உள்ளதோ அவருக்கு கேடுதான், அவர் தங்கும் இடம் நிரந்தர நரகம்தான் என்று குர்ஆன் கூறுகிறது. அதே போல அல்லாஹ்வின் நீதியை பற்றி நிறைய இடங்கள் குர்ஆன் கூறுகிறது. 7:146 147 என்ற வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அஸ்ரிஃபு அன் ஆயாத்தில்லதீன யதகப்பரூன ஃபில் அர்லி பிகைரில் ஹக்கி வயின் யரவ் குல்ல ஆயத்தின் லா யூமினு பிஹா வயின் யரவ் சபீல ருஸ்தி லா யத்தஹிதுஹு சபீலன் வயின் யரவ் சபீலல் ஹய்யி யத்தஹிதுஹு சபீலா தாலிக பிஅன்னஹும் கத்தபு பிஆயாத்தினா வகானும் அன்ஹா காஃபிலீன். இந்த வசனத்திலிருந்து நம்மளுக்கு என்ன விளங்குகிறது என்றால், நியாயமின்றி பூமியில் கர்வம் கொண்டவர்களை நம் கட்டளைகளை புறக்கணிக்கும்படி செய்து விடுவோம். ஆகவே அவர்கள் நம்முடைய அத்தாட்சிகளை அனைத்தையும் தங்கள் கண்களால் கண்ட போதிலும் அவர்களை நம்பவே மாட்டார்கள். அவ்வாறு நேரான வழியே அவர்கள் கண்ட போதிலும் அவர்கள் அதனை தாங்கள் செல்லும் வழியாக எடுத்து கொள்ள மாட்டார்கள். எனினும் தவறான வழியை கண்டாலோ அதையே தாங்கள் செல்லும் வழியாக எடுத்துக்கொள்வார்கள். நிச்சயமாக அவர்கள் நம்முடைய வசனங்களை பொய்யாக்கி அவைகளை புறக்கணித்து பராமுகமாகியிருந்ததே இதற்குரிய காரணமாகும். ஆகவே எவர்கள் நம்முடைய வசனங்களையும் மறுமையில் நம்மை சந்திப்பதையும் பொய்யாக்குகின்றார்களோ அவர்களுடைய காரியங்கள் அனைத்தும் அழிந்துவிடும். நம் வசனங்களை பொய்யாக்கி அவர்கள் செய்து கொண்டிருந்த தீய செயல்களுக்கு தவிர வேறு எதற்கும் கூலி கொடுக்கப்பட்டவராவார்களா என்று கூறுகிறான். இதிலிருந்து என்ன கூறுகிறது என்றால்,
நியாயமின்றி பூமியில் கர்ப்பம் கொண்டு பற்றி கூறுகிறது. அதன் பிறகு 27:13-14 என்ன கூறுகிறது என்றால், நியாயம்